நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாம் நெடுநாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற போது நம்முடைய இருதயம் இழைத்து போகும், சோர்வடையும். அநேகர் அவன் அந்த இடத்துல மனம் தளர்ந்து போவது உண்டு. ஆனால் அதை தேவ சமூகத்திலிருந்து விரும்பினதை பெற்றுக்கொள்ளுகிற போது அது மிகுந்த மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கும். விதமாகத்தான் அன்னாள் என்று சொல்லுகிறதான ஸ்திரீ தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுதாள். தனக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. பல வருடங்கள் அவன் ஸ்தோத்திரம் வேதனையோடும் மனசோர்வோடும் வியாகுலத்தோடும் கூட அன்னாள் இருந்தாள். ஆனால் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அன்னாளை கடாட்சித்தார். அவள் விரும்பின பிரகாரமாகவே ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அன்னாள் சொல்லுகிறான், அவன் ஸ்தோத்திரம், என் இருதயம் கிறிஸ்துவுக்குள் மகிழ்கிறது, என்னுடைய நாவு என் குழியிலிருந்து கம்பீரமாய் எழும்பிற்று என்று சொல்லி தெய்வத்தை மகிழ்ந்து பாடுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் விரும்பினது பெற்றுக்கொள்ளுகிற போது நம்முடைய வாழ்க்கை விதமான ஒரு மகிழ்ச்சிக்கு நேராய் கடந்து வரும். நான் கொட்டாரம் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது கோவளம் என்கிறதான கிராமத்தில் இருந்த ஒரு தாய் தன்னுடைய 2 மருமக்கள் மாரையும் அழைத்து கொண்டு ஜபத்திற்காக ஒரு உபவாச கூடுகையில் சபையில் கடந்து வந்திருந்தார்கள். 2 மருமக்களுக்கும் பிள்ளை இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தோம். உபவாச கூடுகை ஆராதனை நேரத்தில் தேவன் அந்த இளைய மகளை பார்த்து சொன்னார், உனக்கு என்ன குழந்தை வேண்டுமோ அந்த குழந்தைக்குண்டான ஆடையை நீ வாங்கி கொண்டு செல். நீ விரும்புகிற குழந்தையை கர்த்தர் உனக்கு தருவார். அதே நேரம் நீ குழந்தையை பிரசவிக்கிற நேரம் உன்னுடைய சகோதரி கற்பத்தின் கனியை சுமந்திருப்பாள் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணினான். இன்னொரு ஆச்சரியம், ஆண்டோடைய வாக்கின் பிரகாரமாகவே அவன் சோத்திரம் அந்த இளைய மகள் பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டால் கர்த்தர் பெண் குழந்தையை கொடுத்தார். அதே நாளில் அந்த மூத்த சகோதரி கற்பத்தின் கனியை சுமந்து கொண்டவர்களாக நின்றார்கள். அந்த குடும்பத்திலே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று, மிகுந்த ஒரு சந்தோஷம். என்னை கேட்குற தேவ பிள்ளைகளே, நீங்களும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்திற்காய் நெடுநாட்களாய் நீங்கள் ஜெபித்து கொண்டு அந்த காரியம் நிறைவேறாமல் மனம் தளர்ந்து போன அனுபவத்தில் மனசோர்வோடு கூட இருக்கிறீங்களா? தெய்வ சமூகத்தில் நான் இவ்விதமாய் சொல்லுவேன், கர்த்தர் நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற சில காரியங்களை இன்றைக்கு அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணி தரப்போகிறார். தெய்வ சமூகத்தில் களி கூற போகிறீங்க. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் களி கூற போகிறீங்க. ஆண்டவர் இந்த நாள் நீங்கள் விரும்பின அநேக காரியங்கள், தாமதித்து கொண்டிருந்த அநேக விஷயங்களை உங்களுக்காக அவர் கட்டளையிடப் போகிறார். விசுவாசிப்போமா? விசுவாசிக்கிற யாவருக்கும் கர்த்தர் அதை செய்வார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் சர்வதிகாரமும் படைத்த எங்கள் ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நெடுநாட்களாய் சில காரியங்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து சோர்வற்ற நிலையில் இருக்கிற அனுபவங்களை எல்லாம் மாற்றி இன்றைக்கு தேவன் இந்த ஜெப நேரத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. சிலதை பெற்றுக்கொண்ட அனுபவத்தில் உம்முடைய சமூகத்தில் களிகூற ஆண்டவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். அப்படியே கர்த்தர் செய்ததற்காய் நன்றி. இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமேன்.